இசை விசால் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வர்ஷினியா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க இசை. அதுக்கப்புறம் வீட்ல நடந்ததையெல்லாம் நினைச்சு யோசிச்சுட்டே இருக்காங்க. அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா வீட்ல என்னதான் நடக்குமோ தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது, அப்போ விசால் ரூம்குள்ள வர்றாங்க. வந்ததும் இசையை பார்க்குறாங்க. இசை என்னது நான் கூப்பிட்டது கூட கேட்காம நீ என்ன அப்படி சிந்தனையில இருக்க? என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அது கேட்டதும் இசை சொல்றாங்க, ஐயோ என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. ராகவ் வர்ஷினி 2 பேரும் இப்படி ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. எதிர்பாராம நடந்த இந்த தப்புக்கு இனி நமக்கு என்ன பதில் சொல்றது? அத்தை இதை எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு தெரியலையே. வீட்டுல வேலைக்கார அம்மாவோட பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு அத்தை இவ்வளவு கோவப்பட்டவங்க, இப்ப நம்ம வீட்லயே இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குதுன்னு அத்தைக்கு தெரிஞ்சா என்னதான் நடக்க போகுதோன்னு நினைச்சு பார்த்தேன், எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க இசை. இதை கேட்டு ராகவ் சொல்றாங்க, என்ன இசை நீயே இப்படி பயந்த எப்படி? நீ தான் எல்லா விஷயத்தையும் சரியா சர்வசாதாரணமா நீ சமாளிப்ப, ஆனா நீயே இப்படி பயந்துட்டு இருந்தா நாங்க என்ன செய்யறதுங்கிறாங்க விஷால். விஷால் நல்லா நினைச்சு பாருங்க, இப்போ மட்டும் இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா ராகவ் பத்தியோ இல்ல வர்ஷினியை பத்தியோ என்னதான் நினைப்பாங்க, இல்ல அவங்க 2 பேத்துக்கும் எவ்வளவு ஒரு தண்டனையும் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்கங்கிறாங்க. ஐயோ இசை நீ பயப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நீ யோசிங்கிறாங்க. எப்படி யோசிச்சாலும் அசோக்கும் வர்ஷினிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இந்த வீட்டில் கல்யாண வேலையும் தடபடலாக நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ வர்ஷினி கர்ப்பமாக இருக்கா, அது யாராலேன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்றது? இது எல்லாத்துக்கும் காரணம் ராகு மாமா தான் அப்படின்னு சொன்னால் என்னதான் நடக்கும்? ஐயோ நினச்சி பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க இசை. உண்மை தெரிஞ்சா அவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுங்கிறாங்க. அவங்க வாழ்க்கை மட்டுமல்ல, கடைசிக்கு நம்ம வாழ்க்கையும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுங்கிறாங்க விஷால். என்ன சொல்றீங்க விஷால்னு இசை கேட்குறாங்க. ஆமா, அவங்க 2 பேர்த்துக்கும் நம்ம தானே சப்போர்ட்டா இருக்கோம். எல்லா விஷயம் நமக்கு தானே தெரிஞ்சிருக்கு. நமக்கு தெரிஞ்சதுனால அம்மா என்ன நம்மளை சும்மா விட்டுருவாங்களா? இப்போ அசோக் வர்ஷினியோட கல்யாணத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ராகுவுக்கு வர்ஷினிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோன்னு தெரிஞ்சா நம்மளை சும்மாவெல்லாம் விட மாட்டாங்க தெரியுமாங்கிறாங்க விஷால் பதட்டத்தோட சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப இசை சொல்றாங்க, அப்ப என்னதான் பண்ணலாம்? அப்ப ஸ்ரீஜா பத்தின உண்மை எல்லாம் அத்தைக்கிட்ட சொன்னா மட்டும்தான் இதுல இருந்து நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்குங்கிறாங்க. சரி நீ சொல்ற மாதிரியே ஸ்ரீஜாவை போட்டு கொடுத்துடலாம், ஆனா எந்த ஆதாரம் நம்ம கிட்ட கிடையாது. அப்படி ஏதாவது ஆதாரம் இருந்தாவது நம்ம அம்மா கிட்ட சொல்லி காட்டிடலாம். ஆனா இப்ப எந்த ஆதாரமும் இல்லாத போது ஸ்ரீஜாவை பத்தி நம்ம என்னன்னு ஆரம்பிக்கிறதுங்கிறாங்க. அம்மா எதிர்பார்த்த மாதிரி அசோக்குக்கும் வர்ஷனிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அசோக் நம்ம பக்கம் தானே இருக்காரு. நாம் சொல்கிறபடி கேட்டுட்டு அவரும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தானே இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அசோக் நம்ம பக்கம் இருக்கிறதுனால இந்த கல்யாணத்தை ஈஸியாக நிறுத்திடலாம். ஆனால் எப்படி அம்மா கிட்ட உண்மையை நிரூபித்து இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கு, அம்மாவோட விருப்பத்தோடவே கல்யாணத்தை நடத்திருக்கு, நமக்கு என்ன வழி பண்ணலாங்கிறாங்க. அசோக் கிட்ட பேசின வரைக்கும் அவன் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. அசோக் நம்ம பக்கம் இருக்கிறதுனால இந்த கல்யாணத்தை நிறுத்துறது ரொம்ப ஈஸி தான். அசோக் நம்ம பக்கம் சப்போர்ட்டா இருக்கிறதுனால இந்த கல்யாணம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இசை விசால் 2 பேரும் என்ன திட்டம் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அசோக் இவங்க பக்கம் ஜாலியா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது தெரியாத இசையும் விசாலும் அசோக்கை கூப்பிட்டு வச்சே இவங்களோட பிளானை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அசோக் இவங்களோட திட்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஸ்ரீஜா கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்காங்கங்கிற விஷயம் இசைக்கும் தெரியல, விசாலுக்கும் தெரியல. இப்படி இவங்கெல்லாம் கூடி பேசிக்கிட்டு இருக்கிறத எப்படியோ அசோக்கு தெரிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் ஸ்ரீஜா அசோக்கை தனியாக கூப்பிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போது அசோக் நடந்ததையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாரு அசோக், நீ நம்ம ஆளுங்கிறது யாருக்கும் தெரியாது. உனக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்ருக்கேன். உனக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு பணம் காசையும் கொடுக்குறேன். அதனால நீ எப்பவும் நம்ம பக்கம் தான் இருக்கணுங்கிறாங்க. ஐயோ நான் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி தானே இருக்கேன், அவங்க பக்கம் நடிச்சிட்டு தானே இருக்கேன், என்னையே நீங்கள் சந்தேகப்படுறீங்களாங்கிறாங்க. இல்லை இல்லை சந்தேகமெல்லாம் படலை, நான் சொன்ன மாதிரி உனக்கு ஒரே கல்லில் 2 மாசத்தையும் உனக்கு கிடைச்ச மாதிரி ஆச்சு. உனக்கு நானும் வேண்டிய பணத்தை அள்ளி கொடுத்துட்ருக்க. 3வது நீ இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்க பாரு. இது என்னைக்கு இருந்தாலும் நீ கை கட்டிட்டு ஓடுறவன் தானே. கொடுக்குற பணத்தையும் வாங்கிக்கிட்டு வருஷனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஓடிடுன்னு ஸ்ரீஜா ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கேட்டு அசோக்கும், அடே அப்பா எனக்கு நினச்சி பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சா தேவலை. பொண்ணோட நகையோட பணத்தோட எனக்கு இவ்வளோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலைங்கிறாங்க. ஆமாம் இதை நீ காப்பாற்றிக்கோ, எக்காரணத்தை கொண்டு இசை சந்தேகத்துக்கு ஆளாயிடாதேன்னு சொல்லி வைக்கிறாங்க ஸ்ரீஜா. இசை இருக்காளே அவ சாதாரண லேஸ்பட்ட ஆள் கிடையாது. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தி ராகுவோட சேர்த்து வைக்கிறதுக்கு இவ என்னெல்லாமோ தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ தான் உண்மையான அசோக், அவளுக்கு நம்பிக்கையா இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே என்ன ஐடியா பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும் நடந்துக்கேன். அவங்களுக்கு என் மேல எந்த சந்தேகம் வரல. நானும் அவங்க ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்கன்னு சொல்றாங்க அசோக். நீ முழுசாவே அசோக்குன்னு நம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, இப்போதைக்கு யார் கண்ணிலையும் நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத படக்கூடாது. இந்த அவனுக்கு தேவையான பணத்தை வச்சுக்கோ, செலவுக்கு அப்பப்போ செலவு பண்ணிக்கோ. ஆனால் எக்காரணத்தை கொண்டு நம்ம 2 பேரும் பேச்சுவார்த்தை வச்சிருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பணத்தை கொடுக்குறாங்க. இது எப்படியோ இசைக்கு தெரிஞ்சு போயிடுது. என்னது ஸ்ரீஜா கிட்ட போய் இந்த அசோக் எதுக்கு பணம் வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆனாலும் சரி இது இப்போதைக்கு விட்டு பிடிக்கலான்னு நினைச்ச இசை அமைதியாக போகிறாங்க. ஸ்ரீஜாவுக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க.
என்னம்மா அங்கே என்ன நடந்துட்டுருக்கு நிலவரம் எப்படின்னு கேட்குறாங்க. அப்பா எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அசோக்கை உண்மையான அசோக்குன்னு இங்கே இருக்கிற எல்லாருமே நம்பிட்டாங்க. முக்கியமாக சுபத்ராவே தன் பையன்தான் அப்படின்னு நம்பிட்டாங்க. அதையும் தாண்டி தன் பையனுக்கு வர்ஷினியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கல்யாண வேலைகளெல்லாம் தடபடலாம் நடந்துட்டுருக்குப்பாங்கிறாங்க. ஓ அப்படியா, செய்யட்டும் செய்யட்டும். எப்படியோ அசோக்குங்கிற பேரில் வர்ஷினியை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் எங்கேயோ போய் பொழைக்கட்டும். ஆனாலும் நாம் நினச்ச மாதிரி இந்த சுபத்ரா குடும்பத்தை தெருவில் கொண்டு வந்து நிறுத்தணும். உண்மையான அசோக்கை அவங்க கண்ணிலேயே காட்டக்கூடாதுன்னு அப்பா மக 2 பேரும் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. சுபத்ரா பாஸ்கர் 2 பேரும் முடிவெடுத்திருக்காங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பையன் அசோக் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருக்கான். அதனால நம்ம குலதெய்வ கோயிலில் போய் அசோக்கையும் கூட்டிகிட்டு அவன் கையால் நம்ம சில பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்கலாங்கங்கிறாங்க. இதை கேட்ட பாஸ்கரும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, அசோக்கை கட்டிக்க போகிற வர்ஷனையும் கூட்டிகிட்டு போவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சுபத்ராவுக்கு இன்னும் அளவில்லாத சந்தோஷமா இருக்குது. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்குது. சரி, கல்யாணம் பண்ணிக்க போகிற வர்ஷனையும் அசோக்கையும் 2 பேர்த்தையும் ஜோடியாக கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போன மாதிரியாச்சு, அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானமும் கொடுத்த மாதிரியாச்சு. எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. இந்த விஷயத்த ஒரு தடவை அம்மா கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிடுறாங்க பாஸ்கர். அதுக்கப்புறம் அத்தையை கூப்பிட்டு சுபத்ரா சொல்கிறாங்க, அத்தை வர்ஷினியும் அசோக்கையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க கையால் நான் அன்னதானம் கொடுக்கலான்னு இருக்கேங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. சுபத்ரா, நீ எடுத்திருக்கிற நல்ல காரியம்ப்பா. சரி, நம்ம இத்தனை நாளைக்கு அப்புறமா அசோக்கை பார்த்துருக்கோம். அசோக் கையால் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் அவன் கட்டிக்க போகிற பொண்ணு கையால் கொடுக்கறது இன்னும் சிறப்பு. சரி, நீ வர்ஷினியும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்குறாங்க. சுபத்ரா வந்ததும் வர்ஷினியை கூப்பிடுறாங்க. அங்கே ருக்மணி தான் வர்றாங்க. ருக்மணி வந்ததும் என்ன சம்மந்தி, என்ன விஷயமா வர்ஷினியை கூப்பிடுறீங்கிறாங்க. வர்ஷினியை இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். அசோக் வர்ஷினி 2 பேர்த்து கையாலையும் சில பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் வர்ஷினியை அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, என்ன சம்மந்தி என்கிட்ட போய் கேட்குறீங்களே, இனிமேல் அவள் உங்கள் வீட்டு மருமக, உங்களுக்கு பொண்ணாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். என்கிட்ட இதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்க வேண்டியதே இல்லை. இனிமேல் அவளை கூட்டிகிட்டு போகிறதும் வேண்டான்னு விட்டுட்டு போகிறதும் எல்லாம் உங்கள் முடிவு தான். இதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன். சரி இருங்க, இப்போவே வர்ஷினியை கூப்பிடுறேன், நானே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி வர்ஷினியை கூப்பிடுறாங்க. அப்போ வர்ஷினி இசை இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வர்ஷினி, ஐயோ அம்மா எதுக்கோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து, என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. இதோ அத்தை கூப்பிடுறாங்க பாரு அப்படின்னு சொன்னதும், அத்தை கூப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க வர்ஷினி. ஆமாம்மா, இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகலாம். அசோக் நீ 2 பேருமா சேர்ந்து கோயிலில் உங்கள் கையால் நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும், நீயும் கிளம்பி வாமான்னு கூப்பிடுறாங்க சுபத்ரா. ருக்மணி வர்ஷினியை பார்த்து, வர்ஷினி அத்தை தான் கூப்பிடுறாங்கல்ல, சரின்னு சொல்லுமாங்கிறாங்க. அப்போ வர்ஷினி சரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏதோ கண்ணை கட்டுற மாதிரி ஒரு மயக்கத்திலேயே அப்படியே சாயிறாங்க. சாஞ்சதும் பக்கத்தில் நிற்கிற இசை தாங்கி பிடிக்கிறாங்க. ஐயோ அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ருக்மணியும் தாங்கி பிடிச்சிட்டு வர்ஷினி எழுந்துடுங்கிறாங்க. அங்கே சுபத்ராவை ஓடி வந்து பயந்துடுறாங்க. ஐயோ வர்ஷினிக்கு என்னாச்சு, இப்போ எல்லாம் இப்படி அடிக்கடி மயங்க விழுந்து சாப்பிட்டாளா இல்லையா, ஏன் இப்படி மயங்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பல்லவி, நீ சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவியும் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சுபத்ரா கிட்ட கொடுக்குறாங்க. சுபத்ரா அந்த தண்ணியை வாங்கி வர்ஷினி முகத்தில் தெளிக்கிறாங்க. அப்போ தண்ணியை தெளித்ததும் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க வர்ஷினி உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி அடிக்கடி மயங்கி விழுறேன்னு கேட்கும்போது, அத்தை நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, அதனால தான் அப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க. என்னம்மா, கல்யாணம் பொண்ணு நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லையா, இப்படியா மயங்கி விழுற அளவுக்கு சாப்பாட்டு பசியோடு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாமா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சாப்பிடவும் வைக்கிறாங்க. இது இப்படியே விடக்கூடாது, நம்ம எதுக்கும் டாக்டரை வர சொல்லி பார்த்துக்கலாமா, வர்ஷினி நீ ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோங்கிறாங்க. வர்ஷினி பயந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஸ்ரீஜா பார்த்துட்டு, என்னது வர்ஷினி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னதுமே இப்படி பயப்படுறா, இவளுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்மக்கிட்ட ஏதோ உண்மையை மறைக்கிறா, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இசை வந்ததும் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ இப்படியெல்லாம் ஆயிடுச்சா, நல்ல வேலை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும், உண்மை வெளியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் வர்ஷினி எப்படி தப்பிக்கிறது, எப்படியும் கொஞ்ச நாள் சமாளிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இசை வர்ஷினியை கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வா இங்கே வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் இசை வர்ஷினி கிட்ட சொல்கிறாங்க. என்னடி காலையில் மாத்திரை சாப்பிட்லையான்னு கேட்குறாங்க. அக்கா மாத்திரை சாப்பிடவே பிடிக்கல, சாப்பாடும் எனக்கு பிடிக்கல, சாப்பிட்டதும் வாமிட் வருது, ஓமட்டதுக்கா ஒன்றுமே பண்ண முடியலைங்கிறாங்க. வர்ஷினி கர்ப்பமாக இருக்கும்போது இப்படிதாம்மா நடக்கும், அதனால நீ அப்பப்போ மாத்திரையை சாப்பிட்டுக்கோ, சத்துள்ளதை எடுத்துக்கொண்டு டாக்டர் அம்மா சொன்னாங்கல்ல, அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கேளு, அப்போ தான் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைன்னா எல்லார் முன்னாடியும் வாந்தி எடுத்துட்டு மயக்கம் பண்ணிட்டு விழுந்தின்னு கை நாடி பிடிச்சி பார்த்துருவாங்க. வர்ஷினி தயவு செய்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சமாளிக்க சொல்கிறாங்க. வர்ஷினியும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் டயர்டாக இருக்கக்கா, என்னால் ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லி உட்கார போகிறாங்க. ஐயோ வர்ஷினி இப்போ கோயிலுக்கு போகணுமே, என்ன செய்யறது, வா எப்படியும் இன்னைக்கு ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணு, போய் அன்னதானம் கொடுத்ததும் வந்து நீ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே சாமியார் வராரு. வந்ததும் இந்த குடும்பத்தில் புது வாரிசு உருவாயிருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. குண்டை தூக்கி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இசை தலைமையில கை வைக்கிறாங்க. இந்த பக்கம் வர்ஷினிக்கு வந்த மயக்கம் பூரா பறந்து ஓடிடுச்சு. இந்த பக்கம் ஸ்ரீ
சிந்தாமணிக்கு சந்தேகம் வருது. என்னது, நானும் ராகு ஒன்று சேரவே இல்லை, இந்த பக்கம் இசை விசால் 2 பேர்த்துக்குள்ள ஒற்றுமையே இல்லை, இப்போதான் அசோக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணமே நடக்க போகுது, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த குடும்பத்தில் வாரிசு உண்டாயிருக்குன்னு இந்த சாமி சொல்கிறாரு? ஐயோ, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட ஸ்ரீஜா பேசிட்டு இருக்கும்போது, ஸ்ரீஜா சிந்தாமணி 2 பேரும் ஒருவேளை வர்ஷினி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுறாளே, அது நம்ம ராகு நிலையா இருக்குமா அப்படின்னு சிந்தாமணி உண்மையை உடைச்சிடுறாங்க. இதை கேட்ட ஸ்ரீஜா, அக்கா என்ன சொல்றீங்க, ஏன் பொழப்புல மண்ணள்ளி போட பாக்குறீங்களாங்கிறாங்க. அடியே, எனக்கு இருந்த சந்தேகத்தை சொன்னேன், தப்பா எடுத்துக்காத. ஒருவேளை ராகவ் வேற வர்ஷினியை பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுறானா, அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் நான் சொன்னேங்கிறாங்க. இது கேட்டு ஸ்ரீஜா பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா, எனக்கு இருக்க இடம் இல்லாமல் பண்ணிடாதீங்கக்கா, கொஞ்சம் தயவு செய்து அமைதியாக இருங்க, எப்படியாவது அசோக்கும் வர்ஷினிக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்கள ஒரு இடத்துல செட்டில் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல இந்த குடும்பத்தில் நிலையா வாழணும்க்கா, எனக்கு நீங்கள் வெட்டி வச்சிடாதீங்கன்னு ஸ்ரீஜா சொல்லவும் சிந்தாமணி சிரிக்கிறாங்க. இவங்களோட சந்தேகத்தை உண்மையாக்குறதுக்காகவே அந்த கோயிலில் ஒரு சாமியார் வராங்க. அசோக் வர்ஷினி 2 பேரும் அன்னதானம் கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த சாமியார் வந்ததும் உடனே சுபத்ராவை கூப்பிட்டு, சுபத்ரா, உன் குடும்பத்தில் இப்போ வாரிசு உண்டாயிருக்குங்கிற உண்மையை உடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் சுபத்ராவுக்கு என்ன செய்யறனே தெரியல, ஸ்ரீஜா உண்டாயிருக்காளா இல்லை இசை உண்டாயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா தலைகால் புரியாமல் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் சுபத்ராவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உண்மை தெரிய வரும்போது குடும்பத்தில் எவ்வளோ பெரிய விரிசல் விழ போகுதுங்கிறது அப்போ அங்கே யாருக்கும் தெரியல. சுபத்ரா குடும்பத்தில் பெரிய இடி விழ காத்திருக்கு. நீ என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்லி பார்க்கலாம்.